உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவரோட சாயலின்படி நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம அவருடைய பிள்ளைங்க. ஏசு கிறிஸ்துவ வெளிப்படுத்தின விஷயத்துல என்ன சொல்லுது? அவர் ராஜாதி ராஜன், ஒரு கிங்கோட டாட்டர். வி ஆர் த பிரின்சஸ். நம்ம எப்படி இருந்தாலும் அந்த டைட்டில் மாறாது. வி ஆர் த பிரின்சஸ். வி ஆர் த பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ஒரு டைட்டிலை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுக்க முடியாது. இந்த உலகத்துல பார்க்குற மனுஷங்க நம்மளை என்னன்னாலும் சொல்லட்டும், அவங்க வைக்கிற டைட்டில் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு. நீ என்னோட பிள்ளை, ஒரு ராஜாவோட பிள்ளை. சபை ஒரு மணவாட்டி. அந்த ராஜாதி ராஜாவை நம்ம நம்பணும்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி மாதிரி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்மளோட பர்சனாலிட்டி மாறும். நம்ம ஆண்டவரோட கிருபைனால, ஆண்டவரோட தயவுனால அவர்கிட்ட நம்ம அடுத்து பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும். அவர் நம்மளை நடத்துற விதம் வேற மாதிரி இருக்கும். நம்ம இருள்ல உட்காந்துக்கிட்டு இருக்கோம், கான்ஃபிடன்ஸ் இல்லை, என்னால முடியாது. இந்த இருள்ல இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களாம் ஏசு கிறிஸ்து வந்தப்ப. ஸோ அந்த ஏசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்துட்டாரு, உங்க நம்பிக்கையா மாறிட்டாரு அப்படின்னா சும்மா வாயினால எனக்கு ஏசப்பா இருக்காரு அப்படி சொல்றது இல்லை. நம்மளோட கிரியைகளினால நம்ம காட்டணும். நம்மளோட வாழ்க்கைக்குள்ள அந்த ராஜா, ஃபாதர் காட், அவரோட பிள்ளைங்களா நம்ம மாறிட்டோம். ஏசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா நம்மளோட செய்கைகள் வேற மாதிரி இருக்கணும். இனிமே யார் நம்மளை பார்த்து நீ அழகா இல்லை, நீ குண்டா இருக்க, நீ குட்டையா இருக்கிற என்ன சொன்னாலும் நம்மளோட டைட்டில், நம்மளோட டேக், நான் ஏசப்பாவோட பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, இது மட்டும்தான்.